வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மண் சட்டியில் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போது சின்ன வெங்காயம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிட்டுருக்குங்க. நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இதில் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்கிறோம். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வணங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இது கூட இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே பெரட்டி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்தாச்சு. நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பருப்பு, வேக வச்ச பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலையை தூவி சாம்பார் இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வச்சாச்சு. இந்த சேனல் பிடிச்சா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.